ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம், இபாதத்தை தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல. தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது. முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு, அடுத்த 10 வரட்டும் நினைப்பாரு, அடுத்த 10 வரட்டும் நினைப்பாரு, 27 வரட்டும் நினைப்பாரு, ரமதான் போயிடும். ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன்தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான். ரமதானுக்கு முன்னால் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுவான். ரமதானுக்கு முன்னால் குர்ஆனை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குர்ஆனை அதிகமாக ஓதுவான். இல்லனா ஒரு பக்கத்தை ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும், திகட்ட ஆரம்பிச்சிடும், போதும் மூதி வச்சுட்டு போயிடுவாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, நிலைமைகளை சீரமைக்க வேண்டும். வதூபு இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும். யாரும் விதிவிலக்கு கிடையாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.